7 வாரங்களுக்குப் பிறகு நடிகை ரஞ்சிதா தன்னையும் நித்யானந்தாவையும் இணைத்து வெளியான வீடியோ காட்சிகள் போலியானவை என்றும் அவைகள் அவருடைய பெருமையை குலைத்து விட்டது என்றும் கூறியுள்ளார். ரஞ்சிதாவின் வக்கீல்கள் தங்கள் கட்சிக்காரருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் வருமான இழப்பிற்கும் காரணமாக இருந்த இந்த வீடியோ காட்சிகளை மே 2ஆம் தேதிக்குள் கூகுளின் நிறுவனமும் யூடியூப் நிர்வாகமும் உடனடியாக எடுத்து விட வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். நித்யானந்தாவின் தியான வீடத்துடன் தனக்கு எவ்வித தொடர்பும் கிடையாது என்றும் தான் அவருக்கு எந்தவித பணிவிடையும் செய்யவில்லை என்பதையும் வீடியோ படங்கள் வெளியான உடனேயே அவைகள் போலியானவை என்பதையும் நடிகை ரஞ்சிதா தெரிவித்திருந்தால் பத்திரிகையாளர்களும் இந்த செய்தியை பொதுமக்களுக்கு தெரிவித்திருப்பார்கள். பெங்களூரு காவலர்கள் 174 முறை நித்யானந்தா ரஞ்சிதாவுடன் செல்போனில் பேசியதாக கூறுகிறார்கள். இதையும் ரஞ்சிதா மறுத்து வக்கீல் மூலம் நோட்டீஸ் கொடுத்திருக்கலாம். 7 வாரங்களாக காவல்துறையினர் தேடும் வரையிலும் ரஞ்சிதா காத்திருக்காமல் காவல்துறையிடம் நேரில் ஆஜராகி தனக்கும் நித்யானந்தாவிற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை, நித்யானந்தா தியான வீடம் என்று ஒன்று இருப்பதே தனக்கு தெரியாது என்று கூறியிருந்தால் அவர் புகழ் குறையாமல் காப்பாற்றப்பட்டிருக்கும். தற்போது நித்யானந்தாவுடன் ரஞ்சிதா இருப்பது போன்று வந்த வீடியோ காட்சிகளை போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். அவர்கள் விசாரணை முடிவுக்கு பின்புதான் அவை போலியானவையா உண்மையானவையா என்பதும் ரஞ்சிதாவுடன் சாமியாருக்கு எந்த தொடர்பும் கிடையாதா என்பதையும் அவர்கள்தான் நீதிமன்றத்தின் முன் சொல்ல வேண்டும். நடிகை ரஞ்சிதாவே உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொண்டு வீடியோ காட்சிகள் போலியானவை என்று காவல்துறையினரையே அறிக்கை வெளியிடச் செய்து உண்மையை நிலைநாட்டலாம். ஆனால் நெருப்பில்லாமல் போய் வராது என்ற பழமொழியை நாம் மறந்துவிடக்கூடாது. ரஞ்சிதா குற்றமற்றவர் என்றால் அனைத்து மக்களும் மகிழ்ச்சிதான் அடைவார்கள். நன்றி, வணக்கம்.